வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி அப்படிங்கறனால நம்ம இன்னைக்கு வந்து நெய்யப்பம் செய்ய போறோம். ஸோ கிருஷ்ணருக்கு வந்து நெய் வெண்ணெய் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அதனாலதான் வந்து நெய்ல செய்யற ஐட்டம்ஸ் வெண்ணெயில செய்யற ஐட்டம்ஸ் எல்லாம் அவருக்கு நம்ம வந்து பிரசாதமா கொடுப்போம். ஸோ வெண்ணெயில செய்யறது பாத்தீங்கன்னாக்கா முறுக்கு எல்லாம் வந்து வெண்ணெயில போட்டு செய்வோம். அதனால முறுக்கு சீடை இதெல்லாம் வந்து பிரசாதமா கொடுப்போம். அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா நெய்யப்பம், ஸோ நெய்யிலேயே பண்றதுனால நெய்யப்பம், அது வந்து அரிசி மாவுல போட்டு வெள்ளத்தை சேர்த்தி பழம் இதெல்லாம் சேர்த்தி பண்றது. ஸோ அது வந்து அவருக்கு ரொம்பவே ஸ்பெஷல். இந்த டிஷ் வந்து எதுல பண்றதுன்னு பாத்தீங்கன்னாக்கா பணியாரக்கல், இந்த மாதிரி பணியாரக்கல்ல பண்ணுவாங்க. ஸோ இது வந்து 2 ஃபங்க்ஷனுக்கு செய்வாங்க. கிருஷ்ண ஜெயந்திக்கு செய்வாங்க, அதுக்கப்புறம் கார்த்திகை தீபத்துக்கும் இந்த நெய்யப்பம் செய்வாங்க. இந்த ஆரிஜின் பாத்தீங்கன்னாக்கா கேரளா. ஸோ கேரளால வந்து நிறைய கிருஷ்ணர் கோயில் இருக்கும். ஸோ அதனால அங்க வந்து நெய்யப்பம் செய்வாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா உன்னியப்பம் சொல்லுவாங்க. ஸோ உன்னினா சின்னது ஸ்மால், அப்பம்னாக்கா ரைஸ் கேக், ரைஸ் மாவுல செய்யற அரிசி மாவுல செய்யற ஒரு கேக் மாதிரி. இது வந்து பேன் கேக்குன்னு கூட சொல்ல. தோசைக்கல்ல இதே வந்து நம்ம தோசைக்கல்ல ஊத்தி செஞ்ச பேன் கேக்கு நம்ம பணியாரக்கல்ல ஊத்தி செய்யறோம். அதனால வந்து இது வந்து நெய்யப்பம் அப்பம் சொல்றோம். ஸோ இதே வந்து நீங்க டீப் ஃப்ரை, நிறைய எண்ணெய் ஊத்தி டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா இது வந்து கச்சாயம் சொல்லலாம். ஸோ வந்து நம்ம ஒவ்வொரு ஐட்டமா வந்து ஒவ்வொரு மாதிரி செய்யறதுனால அதுக்கு தனித்தனி நம்ம பேர் வச்சுக்கிறோம், அவ்வளவுதான். இந்த டிஷ் பாத்தீங்கன்னாக்கா மாடு மேய்க்கிற கிருஷ்ணருக்கு மட்டும் இல்லைங்க, ஆடு மேய்ச்ச ஜீசஸ் கூட இது வந்து பிரசாதமா கொடுப்பாங்க. டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்கை கொடுக்குறேன், அதையும் நீங்க போய் பார்த்து எப்படி நான் அந்த கோகுலாஷ்டமி செலிப்ரேஷன் பண்ணேன் என் குழந்தைங்களை வச்சு, அவங்களுக்கு பலராமன் அண்ட் கிருஷ்ணர் வேஷம் போட்டு செலிப்ரேட் பண்ண, அதையும் நீங்க போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஸோ இப்போ வாங்க டிஷ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 1 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். ஸோ அதே மாதிரி 1 கப்பு வந்து வெல்லம் எடுத்திருக்கேன். வெல்லம் வந்து தண்ணி ஊற்றி 2 ஏலக்காய் போட்டு நல்லா அந்த வெல்லம் மெல்ட் ஆகிற வரைக்கும் கொதிக்க வச்சு அதை வந்து நம்ம வடிகட்டிக்கணும். அது நல்லா ஆறின உடனே வடிகட்டிக்கணும். ஸோ அந்த மாவு போட்டோன்னே அதுலேயே வந்து நான் வடிகட்டிக்கிறேன். வடிகட்டிட்டு அது கூட வந்து 2 வாழைப்பழம் நம்ம சேர்த்திக்கிறோம். ஸோ அந்த டேஸ்ட் நல்லா கொடுக்கும். ஸோ வாழைப்பழம், அது கூட வந்து சோடாப்பு ஒரு பிஞ்ச் நான் சேர்த்திக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து சால்ட்டு, உப்பு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்திக்கிறேன். இந்த பணியாரக்கல்ல பார்த்தீங்கன்னாக்கா 7 குழி இருக்கும். ஸோ சில கல்லில் பார்த்திங்கனாக்கா பெரிய கல்லாம் பார்த்திங்கன்னா 12 கூட இருக்கும். இது கூட வந்து தேங்காய் வந்து குட்டி குட்டியாக நறுக்கி அதை வந்து ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதையும் கூட சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் வெள்ளை எள்ளு அதையும் வந்து நீங்கள் ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதையும் கூட சேர்த்திக்கலாம். நான் இன்றைக்கி வந்து டைம் இல்லாதங்கிறனால அதை நான் சேர்த்திக்கல. ஸோ நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் நல்லா இட்லி மாவு பதத்துக்கு நம்ம வந்து எடுத்துக்கணும். ஸோ இப்போ பணியாரக்கல் பற்ற வச்சாச்சு. இது நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம நெய் எப்போங்கிறனால நெய்யை தான் ஊற்றி பண்ண போகிறோம். உள்ளிலேயே வந்து நெய்யை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சு அந்த பேட்டரையும் ஊற்றிக்கிறோம். ஸோ இதை வந்து மூடி வைக்கணும். மூடி வச்சா தான் சீக்கிரம் வேகும். மூடி வச்சுட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் விட்டுருங்க. ஸோ இப்போ 10 நிமிஷம் ஆச்சு, திறந்து பார்த்துடலாம். ஸோ திறந்து பார்த்துட்டு ஒரு சைடு வெந்திருக்கான்னு பார்த்துக்கலாம். வெந்துருச்சுன்னா திருப்பி விட்டுக்கோங்க. ஸோ எல்லாமே அந்த மாதிரி திருப்பி விட்டுணும். திருப்பி விட்டுட்டு திருப்பியும் நம்ம வந்து மூடி போட்டு மூடி வைக்கிறோம். ஸோ இதுவும் வந்து ஒரு 5 நிமிஷம் விடணும். ஸோ 5 நிமிஷம் விட்டதுக்கப்புறம் நம்மளோட நெய்யப்பம் ரெடி. ஸோ 2 சைடும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா உருண்டை ஷேப்பில் அழகாக வந்திருக்கும். கோல்டன் கலரில் அழகாக வந்திருக்கு பாருங்கள். ஸோ இது வந்து நம்ம எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ நம்ம நெய்யப்பம் ரெடி. அதே மாதிரி எல்லா புள்ளிலையும் வந்து கரெக்டாக வெந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திருப்பி பார்க்கும்போதே தெரியும். அந்த உப்பி வந்திருக்கும், அதுதான் வந்து கரெக்டான பதம். ஸோ பாருங்கள், 2 சைடும் வந்து உப்பி வந்திருக்கு பாருங்க. பார்க்கவே வந்து டாட்டாய்ஸோட ஒரு சைடு மேலே எப்படி இருக்கும், அந்த ஓடு மாதிரி இருக்கும், இந்த சைடு வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். சில பணியாரம் வந்து 2 சைடுமே நல்லா உப்பி வரும். ஆனால் சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா பார்க்க இந்த ஆமை மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் நெய்யப்பம் ரெடி. ஸோ நம்ம கிருஷ்ணருக்கு கொடுக்க நெய்யப்பம் ரெடி பண்ணிட்டோம்.
இது சாப்பிட்றதுக்கும் பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக, நல்லா சாஃப்டாக, நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்கும். ஸோ கேக்கு மாதிரியே நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்கும் இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் பை.